லாட்டரி கெஸ்ஸிங் டுடே கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு 29/2/2024 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்குறோம். 4 வருஷத்துக்குரிய ஒரு 29ஆம் தேதிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். February 29 ஸ்பெஷல் டேட்டு தாங்க. அதனால் அதுக்குரிய ஒரு கெஸ்ஸிங் சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்குறோம். டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா 50/50 லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை சும்மா சூப்பராக தரமாக ரிவீல் பண்ணிடலாம். வாங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மெம்பர்ஷிப் போடாதீங்க, மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. நம்மளோட ஸ்பெஷல் வீடியோலாம் அதில் தான் வரும். நாளைக்கு ஒரு 12 o'clock போல் நம்மளுக்கு அந்த மந்த்லி சார்ட் சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ வந்து நமக்கு நம்ம சேனலில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம். அதனால் யாரும் எந்த ஒரு ஒரியும் பண்ண வேணாம். மார்ச் மந்த்துக்குரிய ஒரு சார்ட்டு உங்களுக்கு சும்மா சூப்பராக தரமாக ரிலீஸ் ஆயிரும். அதை நீங்கள் பார்த்து எப்பயுமே அதை பார்த்து நீங்கள் ஒரு கெஸ்ஸிங்கை எடுத்துக்கலாம். அது கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் தான். அதுதான் கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு 1 month, அதாவது ஒரு 15 to 20 days கிட்ட ஆக போகுது. அந்த சார்ட் நம்ம ஒரு 1 month 20 டேஸை நம்ம ப்ரிப்பேர் பயங்கரமாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுதான் கொஞ்சம் ஒரு இதுவே. அது நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக யாருமே பண்ணாத நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் நண்பர்களே, இப்போ வாங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரணும் அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஒரு 50/50 லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். 50/50 ரிசல்ட்னாலே ஒரு சூப்பரான தரமான ஒரு ரிசல்ட் தாங்க. ஏ போர்டு 9 வச்சுருக்கான், பி போர்டு 2 வச்சுருக்கான், சி போர்டு 8 வச்சுருக்கான். அதாவது நம்ம கொண்டு வந்தபடி இதில் ஒரு ட்விஸ்ட்டு சும்மா தரமான ஒரு ரிசல்ட் ரிவீலே இருக்குங்க. அதை நம்ம மதியமே சொல்லியாச்சு, இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். ஏபிசி நம்ம நினச்ச மாதிரியே பிசுறு தட்டாமல் எந்த போர்டுமே மாறாமல் இந்த 928 பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே இறங்கிடுது. அதாவது நம்ம ஆல் போர்டு மட்டும் பக்காவாக ப்ரிஃபர் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா சும்மா கணிப்பு வந்து சும்மா தரமாக எடுப்போம். அதாவது ஏ போர்டில் ஹைலைட்டாக வர ஒரு நம்பர், பி போர்டில் ஹைலைட்டாக வர வேண்டிய ஒரு நம்பர், சி போர்டில் ஹைலைட்டாக வர வேண்டிய ஒரு நம்பர் தான் எடுப்போம். நம்ம வந்து மற்றவங்க கெஸ்ஸிங்கை பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஹைலைட்டாக வர 3 நம்பரை எடுத்து ஒரேல போட்டுருவாங்க. அதுதான் சும்மா குருட்டடிங்கிறத அடிக்கணும். நம்ம அப்படி எடுக்க மாட்டோம். ஏ போர்டில் ஹைலைட்டாக வர்றது நம்பரை ஃபஸ்ட்டு ஆல் போர்டில் உள்ள சொல்லிடுவோம், பி போர்டில் ஹைலைட்டாக வர்றதை செகண்டாக எடுத்துருவோம், சி போர்டில் ஹைலைட்டாக வர்றது தேர்டாக எடுத்துருவோம். அதே மாதிரி தான் சேம் இந்த 928 பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டில் 928 அப்படியே 3 நம்பருமே பாசுங்க. ஆல் போர்டில் இது வரைக்கும் யாருமே ஆல் போர்டில் 3 டிஜிட் வின்னிங் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே சர்ச் பண்ணிட்டேன். யாருமே 3 டிஜிட் வின்னிங் ஆல் போர்டில் யாருமே ஒரு பார்க்காத வின்னிங்கை நம்ம சேனல் சார்பாக பார்த்துருக்கோம். அது சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் எங்களுக்கு சேனல் சார்பாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குங்க. அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த மந்த்து ஸ்டார்டிங் தான் வின்னிங் கொடுத்துருந்தோம். இப்போ வரைக்கும் வின்னிங் எதுவுமே இல்லை. அது ஒரு கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு வின்னிங் மேட்ச் பண்ணியாச்சு. ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை பார்த்தோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஆல் போர்டு பொறுத்தளவு 9 to 8 3மே வின்னிங் தான். இப்போ ஏ போர்டு கெஸ்ஸிங், பி போர்டு கெஸ்ஸிங், சி போர்டு கெஸ்ஸிங் இந்த 3ஐயும் பார்த்துருவோம். ஏ போர்டை பொறுத்தளவு 9 உள்ளே கொண்டு வந்திருக்கான். இந்த 9ஐ வச்சு ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஒரு நம்பரை பார்த்துக்கிட்டிங்கன்னா 5. அதாவது 9க்கு வச்சு ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஒரு நம்பர் 5. செகண்ட் வர வேண்டிய ஒரு நம்பர் சில பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 தான். அதாவது 9க்கு 9 இறங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. அடுத்து தேர்டாக இறங்க வேண்டிய ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7. அதாவது ஏ போர்டில் 9ஐ வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 597. இது மட்டும்தான் இறங்கிறதுக்கான ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் தான் 597. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை எடுத்து லாஸ்ட்டில் நீங்கள் ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இது பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு மெம்பர்ஷிப் பேக் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வரும். ஃப்ரீயாக சேனல் சார்பாக கிவ்வே பண்ணப்படும். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது இந்த மந்த் முடிய. அதுக்குள்ளே யாருக்காவது ஒரு 3 பேர்த்துக்கு சேனல் சார்பாக ஒரு கிவ்வே பண்ணப்படும். அதனால் இப்போ வாங்க அடுத்து இப்போ ஏ போர்டு 9ஐ வச்சு இறங்குற ஒரு நம்பர் 597 3 நம்பர் பார்த்துக்கிட்டீங்க.
இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டை பொறுத்தளவு பி போர்டு என்ன வச்சுருக்கான்னா பி போர்டை பொறுத்தளவு பி போர்டு 2 வச்சுருக்கான். பி போர்டு 2 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய செகண்ட் இறங்க வேண்டிய தேர்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர் தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 8. 8 வந்து ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது. அதனால் ஒரு விரித்தனமாகவும் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பரை நம்ம பார்த்துருவோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6. அதாவது அதுக்கு அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா 6. அது ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குங்க. அதனால தான் இப்போ அடுத்து நீங்கள் தேர்டாக பார்த்தீங்கன்னா 4. அதாவது பி போர்டை பொறுத்தளவு 2 இறங்கியிருக்கு. 2 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 8, 6, 4. இதுதாங்க வரக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நம்பர்னா இது மட்டும்தான். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும். இன்னும் இந்த மாதத்தில் லாஸ்ட்டு ஒரு நாள் தான் 29ஆம் தேதி. அதுலேயும் ஒரு நல்ல ஒரு வின்னிங்கை நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம நல்லபடியாக தேடிட்டுருக்கோம். ஒரு கெஸ்ஸிங் பெர்ஃபெக்டாக எடுத்துகிட்ருக்கோம். அதை நோக்கி தான் நம்ம சேனல் ஓடிட்டுருக்கு. அதனால் நைட்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி காலையில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம் சேனல் சார்பாக. அதனால் வாங்க நம்ம ஒரு உழைப்பு பண்ணிகிட்ருக்கோம். வின்னிங் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சது என்றால் அதனால் சூப்பர் சாட் நம்ம சேனல் சார்பாக ஒரு ஊக்குவிக்கும் சார்பாக எல்லோரும் சூப்பர் சாட் பண்ணுங்கள். வின்னிங் எடுக்கிறவங்க ஒரு சூப்பர் சாட் பண்ணுங்கள். நன்றி. வாங்க இப்போ அடுத்த போர்டு நம்ம சி போர்டை பார்த்துருவோம். சி போர்டை பொறுத்தளவு 8 உள்ளே வச்சுருக்கான். 8 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6. 6க்கு அடுத்தாப்புல இறங்க வேண்டிய ஒரு நம்பர் என்னன்னா 0. அதாவது 6, 0. 0க்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தேர்டு சான்ஸு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 3. அதாவது 6, 0, 3. இந்த ஒரு 3 நம்பர் தாங்க ஹைலைட்டாக இருக்குது. அதனால் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், கவனமாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுச்சுன்னா சும்மா சூப்பராக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நம்பர் ஏபி. இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நம்பர் ஏபி. ஏபி என்ன நம்பர், என்ன கெஸ்ஸிங் வரப்போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் போடாதவங்க மறக்காமல் போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. 29 பேக்கேஜ் அதுக்கப்புறம் இருக்காது. அதனால் நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மெம்பர்ஷிப் போடாதவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க அடுத்து நம்ம ஏபி பார்த்துருவோம். ஏபியை பொறுத்தளவு ஏபி என்ன வச்சுருக்கான்னா 9, 2. 9, 2வை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் ஏபியில் 7, 3. இது ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 7, 3. நம்ம மார்க் பண்ணிட்டாலே அதில் ஒரு கெஸ்ஸிங் தரமாக இருக்கும். 7, 3. அடுத்த நம்பர் 7, 0. இது வந்து ஏபிக்கு இந்த மாதம் வரக்கூடிய ஒரு நம்பர் தாங்க இது. அதாவது ஏபி போர்டில் 9, 2வை வச்சு இறங்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்குரிய நாளைக்கு கடைசி நாள் ஒன்றில் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 7, 3, 7, 0. இதுதாங்க அதிகபட்சமாக இருக்க வேண்டிய ஒரு நம்பர்னா இதுதான் 7, 3, 7, 0. நோட் பண்ணிங்க, கவனமாக விளாடுங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து பிசியை பொறுத்தளவு அடித்தது என்னன்னா 28. 28 பொறுத்தளவு என்ன நம்பர் அடுத்து பிசி இறங்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இறங்க வேண்டியது 8, 6. ஓகேங்களா? கவனமாக பார்த்துக்கோங்க. 8, 6. அடுத்து இல்லாத பட்சத்துக்கு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 7, 6. இது வந்து பிசிக்கான இந்த மாதம் வாய்ப்பு இருக்கக்கூடிய வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 8676. இது ஒரு பிசிக்கான ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் தான் நண்பா.
அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகிடுச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதிகபட்சமாக 5 to 10 செட்டுக்குள்ளே ப்ளே பண்ணுங்கள். அதிகமாக ப்ளே பண்ணிடாதீங்க. நீங்கள் எதாக இருந்தாலும் லிமிட் தாங்க, நம்ம கையில் தான் இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டை பொறுத்தளவு 9 to 8 இந்த நம்பர் தான் வச்சுருக்கோம். இதை வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் அடுத்து என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். ஆல் போர்டை பொறுத்தளவு 9 to 8 வச்சு இறங்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8ங்க. இதுதான் ஹைலைட்டாக இருக்க வேண்டிய ஒரு நம்பர். ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் ஆல் போர்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதாங்க இருக்குது. அதை நம்ம ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல் போர்டு 8 ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 இருக்குது. ஓகேங்களா? 8, 6 ஆல் போர்டை பொறுத்தளவு 8, 6. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1. இதுதாங்க ஆல் போர்டுக்கான ஒரு ஃபைனல் ரிமைண்டர் கெஸ்ஸிங்னா 8, 6, 1. அதாவது டுமாரோ கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிசி ஆளை பொறுத்தீங்கன்னா 8, 6, 1. இதுதாங்க ஆல் போர்டை பொறுத்தளவு 8, 6, 1. இதுதாங்க நம்ம கெஸ்ஸிங்க. காருண்யா ப்ளஸ் கூறிய ஒரு லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்த்தீங்கன்னா 29/2/2024 கூடிய ஒரு கெஸ்ஸிங்க ஃபுல்லாக பார்த்தீங்க. அதனால் உங்களோட 3 டிஜிட் பாக்ஸை மேக் பண்ணி போடுங்க. நாளைக்கு அதிகபட்சம் யாராவது ஒரு ஆளுக்காவது நம்ம ஒரு 3 டிஜிட் வின்னிங்கான ஒரு மெம்பர்ஷிப்பை ஸ்பான்சர் பண்ணுவோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தமைக்கு நன்றி. அதனால் கவனமாக ப்ளே பண்ணுங்கள். எல்லாமே நாங்கள் சொல்கிறோன்னு அவசர அவசரமாக ப்ளே பண்ண வேணாம். எல்லாமே லிமிட்டாக 5 to 10 செட்டு அவ்வளோதாங்க. கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். எல்லாமே லிமிட்டாக தான் இருக்கும். இந்த கேரளா லாட்டரி கேரளா மக்களுக்கு மட்டுமே பொருந்தும். டிஸ்க்ளைமர், இங்கு கணிப்புகள் மட்டுமே நடைபெறுகிறது, எந்த விதமான சூதாட்டமும் நடைபெறவில்லை என்பதை தெளிவாக தைரியமாக சேனல் சார்பாக கூறுகின்றோம். எந்த விதமான டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங். ஓகேங்களா? இங்கு எந்த விதமான சூதாட்டமும் நடைபெறவில்லை என்பதை தெளிவாக கூறுகிறோம். நன்றி, வணக்கம் நண்பா. திரும்பி மறுபடியும் நாளை சேனல் சார்பாக டுடே ரிசல்ட்டை ரிவீல் பண்ணுறதில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.